சார் ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். உங்கள் மாமனாரை சொல்கிறீங்களா? ஓ ஓகே, மாமான்னு சொல்லுங்கள். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஸோ அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலாக இருப்பார். ஸோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ வீட்டில் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும்னா ஷூ விடுறதுலேருந்து ஷூ ரேக்கில் தான் விடணும். ஸோ உள்ளே வந்தவுடனே பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஹெல்மெட் மாட்டி கரெக்டாக அந்த இடத்துல தான் மாட்டணும். ஸோ வந்தவுடனே ஸ்ட்ரைட்டாக குளிக்க போயிடணும். ஸோ அந்த எப்படி சிக்கிரிக்கம் பார்த்தியாப்பா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்படியே பழகிட்டேன். அப்பா வந்தோடனே அவர் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு அதாவது அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு குளிக்க போயிடுவார். நானா என்ன கொடுத்துருக்க நீ? நான் அந்த டெய்லி ரொட்டீனை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுவேன். அவர் குளிச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தாருன்னா அதை ஏதாவது குடிக்கிறதுக்கு வச்சுப்பாரு. நான் பக்கத்தில் போய் அப்பா இன்னைக்கு நாள் முழுக்க இது நடந்ததுன்னு சொல்லுவேன். அவர் ஃபுல்லாக கேட்பாரு. அதில் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கனா கொடுப்பாரு, இல்லை என்ஜாய் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ சேம் திங் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வித் ஹிம்.